மணிகள் முழங்க இங்கு ஆயிரம் இதயங்கள் இறங்க தந்தை மகன் தூயாவையார் பெயராதே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இனி நாளுடைய திருப்பலியானது ஜோசப் ஆண்டர்சன் நற்பணிப்புக்கான வேண்டுதலாகும். ஜோசப் இவான் எங்களுடைய நற்பணிப்புக்கான வேண்டுதலாக கொடுக்கப்படுகின்றது. வேண்டுதலாக கொடுக்கப்படுகின்ற இந்த மாணவனுடைய ஞானத்தையும் அறிவையும் இறைவன் பெருக்கி நல்ல மதிப்பெண்களை நல்ல எதிர்கால கல்வியை இறைவர்களுக்கு வழங்க இறைவனிடம் நாம் வேண்டுவோம். இது பலியாண்டு விவேக விழா முதலாம் ஆண்டு திருமண நாள் நன்றியாக கொடுக்கின்றார்கள். இறைவன் இவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற புதிய ஆண்டு இறைவனுக்கு ஆண்டாகும். இறைவன் தொடர்ந்து இவர்களை இறை இறக்கத்தோடும் அவருடைய திருமணமாக்குவதற்கு ஏற்ப வழிநடத்த நாம் ஜெபிப்போம். இந்த பலி பிரவீன் மரியா குடும்பத்தாருடைய நன்றியாக கொடுக்கப்படுகின்றது. இன்னும் பெருவாரியான நன்மைத்தனங்களை இறைவன் குடும்பத்திற்கு வழங்க நாம் ஜெபிப்போம். இந்த பலியிலே ஆண்ட்ரி ராஜேஷ் என்பவருடைய வேலை வாய்ப்பிற்கான வேண்டுதலாக கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இவருக்கு வேலை வாய்ப்பை வழங்கி இவர் பங்கெடுக்கின்ற அனைத்து நேர்முக தேர்விலும் வெற்றி கிடைத்து அதன் வழியாக உறுதியான நிலைப்பாடோடு கூடிய புதிய வேலைவாய்ப்பு வழியாக குடும்ப முன்னேற்றமும் குடும்பத்தின் நிறைவும் கிடைக்கப் பெற நாம் ஜெபிப்போம். இத்திருப்பலியிலே தம்பதியை வாழ நிறந்த சகாய ரூபன் எங்களுடைய நினைவாகும். பிச்சை எங்களுடைய 16ஆம் நாள் நினைவாகும். சில்வஸ்டர் விக்டோரியா எங்களுடைய நினைவாகும். கமலம், சந்திரா, அல்போன்ஸ் ஆகியோருடைய நினைவாகவும் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இறந்து போன இவ்வாழ்வாக்கள் மீது இறக்கப்பட்டு நீடி இறக்கத்தை நிலையான பேர்ந்த வாழ்வையும் உடையாக வழங்க இத்திருப்பதியில் நாம் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வை தகுதியான முறை நாம் கொடுத்து நமது குற்றம் குறை பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆகையால் எப்பொழுது கல்யாண தூய மரியாதை
வானதூத புனிதர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாம். இறைவா, சின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, உம் ஊழியர்களின் இதயங்களை உம்மிடம் திருப்பி அருளும். அதனால் அவர்களும் ஆவியாரின் உள்ளத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாகவும் செயலில் ஆற்றமிக்கவர்களாகவும் திகழ செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அம்மா வெயிட் பண்ணுங்கம்மா, மைக் வந்து இப்போ படிங்க. மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சலிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் இறைமையானதிலிருந்து வாசகம் 17ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள இறைவசனங்கள். ஆண்டவர் சொல்வது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சலிக்கப்படுவர். அவர்கள் பாலியலுக்கு முதல் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பால் நிலத்தில் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீரருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீருடைய நோக்கி வேறுபடுகின்றது. வேப்புமுதி நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாக இருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவரின் நல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மிடம் மழைவில புகுந்தேன் இறைவா, உம்மிடம் மழைவில புகுந்தேன். உம்மிடம் மழைவில புகுந்தேன் இறைவா, உம்மிடம் மழைவில புகுந்தேன். அன்பு தேவனே, அருகிருக்கையில் ஆறுதலை அளித்திடுவேனே. உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் மழைக்கல புகுந்தேன் இறைவா, உம்மிடம் மழைக்கல புகுந்தேன். அன்பு செய்த உள்ளங்கள் நகர்ந்து போகலாம். அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து
கனிவையும் வெறுமையுமே என்று தொடரலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைகிறாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுகிறேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உண்மை நெறி செல்வதால் உலகம் இருக்கலாம், உரிமை காக்க இழைப்பதனால் உயிர் சிதைக்கலாம். பொதுநலனை பேணுவதால் பேரை இழக்கலாம், வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் இருக்கலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைகிறாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். ஆயனன் மந்தை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயனன் மந்தை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரியனில் உள்ளத்தோடு வார்த்தையிட்டு அதை காட்டு மன உறுதியுடன் கலந்தெடுப்பவர் பேறு பெற்றோர். ஆயத்தன் மந்தை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை திருவார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்ற பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நிற்கும். அந்த ஏழை இறந்தால் வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தால் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து உலகில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறந்து லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும், ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரத்த கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக் கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் தருகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கு உங்களுக்கு இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டிற்கு அனுப்புமாறு உங்களிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்தில் வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படி அல்ல தந்தை ஆபிரகாமே,
இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், மனிதர்களாகிய நாம் அனைவருமே கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது அவர் நம்மை பேணி பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துவார் என்பது நமது வாழ்வில் ஒரு தவிர்க்க முடியாத உண்மையாகும். எனவே இந்த நாளில் இந்த தவக்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தவக்காலத்தில் தூய யாகப்பருக்கு நவநாள் சொல்லி இந்த வியாழன் திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே நாம் இறைவனிடம் கேட்பதும் அல்லது இறைவன் நமக்கு கற்றுக் கொடுப்பதுமான ஒரே ஒரு பாடம், நாம் இந்த உலகில் வாழுகின்ற போது இரக்கமிக்க மனிதர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகின் மீது கடவுள் இரக்கம் கொண்டபடியால் தன் ஒரே மகனையே இந்த உலகிற்கு அனுப்பி அவர் சிலுவை சாவை ஏற்கின்ற அளவிற்கு தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார், இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்பது நமக்கு தெரியும். இதைத்தான் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை நமக்கு விளக்கி கூறும். எனவே இந்த அளவிற்கு கடவுள் இந்த உலகின் மீது இறக்கப்பட்டபடியால் தன் ஒரே மகனையே கொடுக்க துணிந்து அதை செயல்படுத்தியதை ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த பாடுகளினுடைய காலத்தில் நினைவு கூறுகின்றோம். அதே போன்று நாம் அனைவரும் வாழுகின்ற இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டியது குறிப்பாக தவக்காலத்தில் இரக்கமிக்க மனிதர்களாக இருக்க வேண்டும். இரக்கம் என்பது நாம் பல விதமான சேவை பணிகளை செய்வது வழக்கம். அதையெல்லாம் தாண்டி உள்ளத்திலிருந்து நாம் செய்கின்ற இரக்க செயல்கள், தன் உள்ளத்திலிருந்து ஒரு நாளாவது அந்த லாசர் மீது இந்த செல்வந்தர் இறக்கப்பட்டிருந்தால் அவர் எரியும் தீக்குழம்பு மத்தியில் கண்டிப்பாக நின்று இருக்க மாட்டார். எனவே நாம் வாழுகிற நாட்களில் எந்த இரக்க செயலை செய்தாலும் அது உள்ளத்திலிருந்து எழுந்து போகின்ற செயலாக இருக்க வேண்டும். அப்படி செய்கின்ற மனிதர்கள் மீது கடவுள் நம்பிக்கை வைப்பார். அந்த கடவுள் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பார். அவர்கள் நீரோடு அருகே நடப்பட்ட மரங்களாக எல்லா காலமும் இருப்பார்கள். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த திருப்பலியில் நாம் இரக்கமுடையவர்களாகவும் இறைவனுடைய இரக்கத்தை பெறுபவர்களாகவும் வாழ தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருவருளை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை வரையினார் எங்கள் தமக்கான முயற்சியை புனிதப்படுத்தியதும் அதனால் நாங்கள் புறவாழ்வு கடைபிடிக்கும் தமக்கு முயற்சி எங்கள் அகவாழ்விலும் பயனுள்ள வகையில் செயல்படுவதற்காக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பித்து பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினே. அதனால் நாங்கள் மட்டும் மீறிய பற்றுதலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தால் நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலமும் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலா சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்மழைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டலமும் உமது ஆட்சியால் நிலைத்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழித்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடம்புரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்றோங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை எழுதிய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு அதிகூர் தம் சீடர்கள் அனைவருக்கும் அழைத்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையா உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர் வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்க கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த பிறகு எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியால் வந்து சேர்க்க வேண்டுவர் உமை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இறைவா, உலகுக்கு பரவியிருக்கும் அது திரு அவையில் நினைவுறுத்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயுள் நசரை எல்லா திருநிலையினர் எவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுவோம் என எதிர்நோக்கத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள், பெற்றோர், உறவினர்கள், இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நிகழ்ந்து உமது திருமுக ஒளிபடுத்தும் எங்கள் அனைவருமே இறக்கமாயும். இதோ இந்த திருப்பலியை நன்றி பலியாக, வேண்டுதல் பலியாக, ஆற்ற இழைப்பார்ந்த பலியாக ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்காகவும் இந்த வழியில் பங்கெடுத்து உமது திருவுடல் திருத்தத்தின் முன்பாக உழந்தாள் படியிட்டு மன்றாடி கொண்டிருக்கிற இறைமக்கள் ஒவ்வொருடைய தனித்தேவைகள், குடும்ப தேவைகளுக்கு தயவா செவி சாய்க்கிறார். கடவுளின் கன்னித்தாயான பிறந்தமிக்க மரியா, அவருடைய கணவராக யோசேப்பு, புனித திருத்துவதர்கள் எங்கள் பாச பாதுகாவலத்துறையாகவும் அவருக்கு காட்சியளித்து அவரை தினப்படுத்திய தூண் அன்னை, இவ்வுலகும் உகந்தவராய் இழந்தோர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வு உங்களுக்கு உறுதி பெற்று திருமகன் கிறிஸ்து வழியா மை புகழ்ந்தேற்று வரப்பட்டுள்ள இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியானவரின் எல்லா புகழும் ஆட்சி என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளை நாம் கற்பிக்க பெற்று இறைவனிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் குறித்து சொல்வோம். விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுகிறது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு ஆண்டவரே, தீமை அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கற்றுக்கொண்ட தருணம் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரும் கலக்கமும் என்று நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரின் அமைதிக்காகவும் நமது தனி தேவைகளுக்காகவும் இந்த நேரத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது திருவுடல் திருரத்தின் முன்பாக மன்றாடிய பிள்ளைகளை மாறும். உமது திருத்தூதர்களுள் முதலாக இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக செந்நீர் சிந்துகின்ற பேச்சினை துறையாக பொறுப்பெடுக்கிறது. அந்த புனிதருடைய நவநாள் திருத்துறையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றன. அப்புனிதருடைய பரிந்துரைக்காகவும் வேண்டும். இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற பல்வேறு வகையான துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், சங்கடங்கள், எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற தேவைகள் அனைத்திலும் நீர் உதவி புரிய வேண்டும். இறந்து போன அந்த லாசர் மீது நீர் இரக்கம் கொண்டு அவரை ஆபிரகாமின் வழியில் சேர்த்து உமது வானதூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டது போலவே இதோ உமது பிள்ளைகளாக நாங்கள் இந்த பலியில் பங்கெடுத்து மன்றாடி கொண்டிருக்கின்றோம். எங்கள் மீது நீர் உமது தயை இரக்கத்தை ஒளிந்தருட, இரக்கத்தின் பார்வையை எங்கள் மீது செலுத்தியருட நாங்கள் ஜெபிக்கின்றோம். யாரும் கண்டுகொள்ளப்படாத போது கூட அந்த இஸ்ரேல் இனத்தின் மீது நீர் கண்டுகொண்டது கூட கூட்டமாக ஒரு திரு சன்னிதானத்தில் இருந்த மக்களை பார்த்து இவர்கள் மீது நான் பரிவு கொள்கிறேன், இவர்களுக்கு உன்னை ஏதாவது கொடுங்கள் என்று நீர் அந்த மக்களை பார்த்து சொன்னது போல இறைவா, உமது இரக்க செயல்கள் எங்கள் குடும்பங்களில் நிறைவேறுகிறதா? உமது இரக்கத்தால் எங்களை இந்நாளும் எந்நாளும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். உமது இரக்கத்தின் பார்வை எங்கள் தொழில்களில் கிடைக்கப்பெறுவதா? எங்களது குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்கின்ற தொழில் முயற்சிகளை முன்னெடுக்கின்ற எல்லா வகையான தொழில்களும் உமது பேரிரக்கம் எங்களுக்கு கிடைக்கப்பெறுவதா?
வேலை இல்லாமல் கஷ்டப்படுகின்றவர், வேலைகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக இருக்கிறது. ஆண்டவர் தாமே அவர்களை கரம் பிடித்து நடத்தி நல்ல அலுவல்களில் நல்ல வேலைகளில் அமர்த்தியுள்ள நாங்கள் வேண்டுகின்றோம். எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய கல்வி ஞானம், அவருடைய மதிப்பெண்கள், தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளுடைய எதிர்காலம், அதன் வழியாக எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கம், இறை பயம், தெய்வ பயத்தோடு வாழ வளர அருள் புரிய ஜெபிக்கின்றோம். குடும்ப தேவைகள், பல்வேறு தேவைகள் உள்ளன. பொருளாதார சிக்கல்கள், கடன் சுமைகள், திருமண தயாரிப்புகள், திருமண வரங்கள், குழந்தை பேர்களுக்காக ஜெபிக்கின்றவர்கள், எங்கள் உடலுள்ள உபாதைகள், நோய்கள், வேதனைகள், வியாதிகள், கட்டிகள் அனைத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய இறக்க பெருக்கத்தால் இந்த உலகில் உள்ள எல்லாருடைய தேவைகளும் நிவர்த்தி செய்யப்படுவது போல, எல்லாருடைய நோய்களும் குணமாக்கப்படுவது போல, இது திருப்பதி வழியாக இறைவன் தன் உடலால், தன் இரத்தத்தால் நமக்கு இரக்கத்தின் வழியாக எல்லாவற்றையும் தருகிறார். முதன்மையான அமைதியை தருகிறார். பெற்றுக்கொள்வோமாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனை சிறுவரையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிறுவரையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிறுவரையே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தைக்கு சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உணவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உணவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசி போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசி போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உணவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உணவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு விடுதலையை தந்திட பலியான உணவு. இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு விடுதலையை தந்திட
இறையரசினுடனிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை உலகிலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உலகிலே தேடுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உலகிலே தேடுவோம் இறைவனின் அருளை. விண்ணகத்திலே உம் திருமகன் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பத்தியறிய செய்த இடரன்பு சுடரும் உமது ஆட்சியின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் விதைகளை நாடு வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் என்னை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளியும் பொருட்டு மாநில விளங்களும் முழு அட்டவணையும் புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகள் ஆகிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அழைத்தமைக்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் இன்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோம். இறைவா, தியாக எங்களின் செயலாக்கத்துடன் நிலைத்து இருப்பதாக. இது ஆற்றலுடன் எங்களை உறுதிப்படுத்த நீரே இன்று அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரோடும் என்றும் தங்குவதாக. இரக்கத்தின் இறைவனைப் போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்கின்றதே துவங்கியது. நாதத்தின் இனிமை பண்பாடுவோம், எந்நாளுமே புனிதரின் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். புனிதரே வாழ்க, புனிதரே வாழ்க, அருளால் அருளால் நிறைந்த நிறைந்த புனிதரே நீர் வாழ்க. இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றிட மனமுவந்தார். இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றிட மனமுவந்தார். என்றும் வரை புகழும் வழி இறையுள்ள
நாதத்தின் இனிமை பண்பாடுவோம் இந்நாளுமே புனிதரை புகழ் பாடுவோம் நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம் நிலையான புகழுடைய Amen.